பேர் என்ன ஊர் என்ன போகிறவங்க எனக்கு எல்லாரும் கத்த அந்த சத்தம் குளறதுகளாமல் அப்படியே தண்டு போட்டு பிறகு இப்போ ஆம்பளைங்களுக்கும் முடிஞ்சது ஒவ்வொன்றும் நம்ம இப்போ அங்கே நடக்குது. நான் உள்ளுக்கு ரெண்டு பேர் வெட்டுறாங்கோல இருக்குது. வெட்டுறாங்கோல இருக்குது மேலே இருக்குது. 2 பேரும் 2 வாசலேருந்து மறைச்சுருக்குறாங்க. அங்கே நடக்கிறது தெரியாமல் மறைச்சுட்டு இருந்தால் அப்போ அந்த போய் அங்கே போன உடனே அந்த குடலியால் ஒன்று வெட்டினான்னு சொல்லுது. எனக்கு ஒன்றும் தெரியாது. மேலே இதாண்டோட தள்ளி விட உள்ளுக்குள்ளே நிற்கிறேன். வெட்டு ஒரு வெட்டு 2 வெட்டில் இதாண்டுட்டு கடைசியாக தான் தப்பினேன் கொஞ்சம் இல்லைங்க. படுகாயத்தோடு தான் தப்பினது. படுகாயத்தோட தப்பினேக்குள்ள கடுப்பு காயக்காரன் நான் தான். புறா இல்லை ஆம்பளையில முடிஞ்சது. புறா பொம்பளைகளுக்கு நான் 2வது 3வது ஆளாக தான் இருப்பேன். 3வது ஆளாக இருப்பேன். இப்படியே போனது அந்த என்ன இப்படியே ஸ்டாலில் அன்றைக்கி லோஞ்சி அந்த புள்ளை இப்படி கொண்டு வர புள்ள தானே ஆட்டுது லோஞ்சி இப்படி தூக்கி கொண்டு போயில. அப்போ நான் ஐசியை இப்படி காட்டினேன். இல்லை வாதங்கச்சின்னு இதில் பிடிச்சி கூட்டி கொண்டு போய் அப்படியே மேலே விட்டுட்டு ஒரு மேலே ஒரு தாடி கருத்தி ஆள் உண்டு தாடியோட நின்றது. அவன் பிடிச்சி தட்டி விட்ட மாதிரி கிடந்து இப்படி அடிச்சு விட்ட மாதிரி தான் அவ்வளோ தான் தெரியும். அப்புறம் ஒன்றும் தெரியாது. அப்போ புள்ளியை விடுன்னு சொல்லி தான் இந்த குத்தெல்லாம் குத்துனதாமன்னு எனக்கு அந்த நல்ல இது அறிவோட கிடந்தாங்க. புறம் எனக்கு நல்லா வந்தா அப்புறம் சொன்னது இது அந்த புள்ளியை விடுன்னா இந்த இதில் குத்தி அவ்வளோ பல்லும் விழுந்து திருப்பி இப்படி கிளப்பி போட்டு புறம் வாயா பண்ணாமல் 1 வருஷம் தண்ணி சாப்பாடுனான் சாப்பிட்டுட்டு. அப்போ புள்ள வந்து என்ன நடந்தது, புள்ளி எங்கே இருக்குது, புள்ள உயிரோட இருக்கா செத்ததா காயமான எனக்கு ஒன்றும் தெரியாது. வால் நடக்கிறேன்னு எனக்கு தெரியாதுங்க. வால் நடக்கிறேன்னு 25 நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த இந்த லைட் இருக்குது அதுகளை பார்த்து தான் ஹாஸ்பிட்டல் நடக்கிறேன் ஏன் கிடக்கிறேன்ற அளவுக்கு எனக்கு தெரியாது. அப்படின்னு புள்ள வீட்டிலேருந்து பசுப்பால் விட்டு என்ன சொல்லிட்டா எனக்கு என்ன இரும்பு சங்கிலியில் இதில் கட்டி கிடந்ததான் விஷத்தில் அது மூளை மாதிரி இருந்து 15 நாள் இதை கட்டி கிடந்ததான். எல்லாம் கேள்விதான். கட்டி கிடந்தா புள்ள இருக்குன்னு 2 மாதம் மட்டும் சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு பிறகு கொஞ்சம் காலம் போய் டாக்டர் சொல்லிட்டார். சொல்லி இல்லை சரின்னு பிறகு தான் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தெரியும். 4 மாதத்துக்கிட்ட பிரியா சொல்லியிருந்தேன். மகளுக்கு நடந்து தெரியாது எனக்கு. அந்த இதில் ஒரே குத்து தான் அந்த 3 அந்த 68 பேர் போனது அதில் அரைவாது செத்துட்டுது. நெடுந்தீவு குமுதினி படுகொலையினுடைய 40வது ஆண்டு நினைவேந்தல் இன்று நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் மிகவும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. பொது சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. 1985 ஆண்டு நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்திலிருந்து புங்குடுதீவு குறிகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் மக்கள் பயணித்த போது கடற்படையினரால் குழந்தை பெண்கள் அடங்கலாக 36 பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர்.
அங்கே வாங்கிட்டு கூட அகவணக்கம் இன்ஜினியரிங் சொல்லுங்க குமுதினி படுகொலையின் 40வது ஆண்டு நிறைவேற்ற நிகழ்வில் பொதுச்சுடர் மற்றும் மனதஞ்சலி நிகழ்வினை தொடர்ந்து ஒரு நிமிட மௌன ஆகும். நினைத்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலப்பாட்டுக்காக நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மத மக்களாக இருந்தாலும் சரி, இந்த படுகொலைக்கு ஆளாகி மரணமடைந்த அனைத்து உயிர்களுக்கும் அதிபர் சத்தியவதன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். குமுதினி படுகொலையின் போது பாதிக்கப்பட்டவரும் என்னுடைய அன்னையும் 7 மாத குழந்தையை பறிகொடுத்தவருமான அன்னை அன்னலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். சமூக செயற்பாட்டாளர் தனுசு மைக்கேல் இயேசுதாசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். படத்தை பற்றி இன்று ஒரு பேசுபொருளாக இருந்தது. இது இன்று இல்லை, எமது ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த உப்பளத்தை பற்றி ஒரு பேசு பொருளாக இருந்தது. நாங்கள் ரஜவுப் என்று பெயரை சூட்டியுள்ளோம் என்று அரசியல் ரீதியாக அரசியலை மயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ரஜவுப் என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை. இது முன்னைய ஆட்சியாளர்களால் மன்னரில் மாந்த சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதே இடத்தில் எமது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் அவர்கள் இந்த திறப்பு விழாவில் நேரத்திலேயே கூறியிருந்தார், இந்த ரஜவுப் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, அதை எதிர்வரும் காலத்தில் சந்தைப்படுத்த ஆணையரவு உப்பளம் என்று திரும்பவும் மீள பழைய பெயரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று நிறைவேறி இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் பலர் கூறுகிறார்கள்,
இந்த தொழிற்சாலை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இது உப்புகளை வேறு கொம்பனிகளுக்கு மொத்த விலைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சிறந்த சலுகைகள் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இன்றைய தினம் அது சம்பந்தமான போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அவர்களையும் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் அவர்களுடன் கதைத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு அவர்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து, ஏனென்றால் வேலை செய்பவர்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கத்தில். என்றால் அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக வேலை செய்வார்கள். அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கிறதுக்கு எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கு போக்குவரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்னும் உப்பு இயங்கவில்லை. இன்னும் குறைந்த ஒரு 2 கிழமையில் இந்த உப்பை இயக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம். ஏனென்றால் அதில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இந்த மிஷினரி இந்தியாவினிடமிருந்து பெற்று இந்த மிஷினரியை பிட் பண்ணி இருக்கிறோம். அதில் ஒரு கோர்ஸ் ஒன்று வெடித்திருக்கின்ற நிமித்தமாக அதை இன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்று கொழும்புக்கு வந்துவிட்டது. எதிர்வருங்காலத்தில் அந்த மெட்டீரியல் இதை பிட் பண்ணும் போது இந்தியாவில் இருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் அதை செய்து நம்பிக்கை இருக்கிறது. 2 கிழமையில் இதை மக்கள் ஆணையரவு உப்பளம் என்ற எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம். இந்த உப்பளம் விநியோகிக்கும் போதுதான் இங்கே வருமானங்கள் அதிகரிக்கும். அப்போது இங்கே வேலை செய்பவர்களுக்கு சிறந்த ஊதியங்களும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பது தீர்மானித்திருப்போம். எமது இலக்கு கூட இன்று 13,000 மெட்ரிக் டன் இருக்கும் உப்பை ஒரு 2026 ஆண்டு அளவில் 30,000 மெட்ரிக் டன் எவ்வாறு அதிகரிப்பது என்றதே எமது இலக்கு. அதை நோக்கித்தான் குறிஞ்சாத்துக்கான நிதி ஒதுக்கூடல் என்று செய்துள்ளோம். அந்த குறிஞ்சாத்துவை மெருகூட்டுவதற்கு தீர்மானித்திருக்கோம். இதை ஒரு சிலர் ஊழியர்களின் மன வருத்தத்தையும் அவர்களின் தாங்கிக் கொள்ளாத வேதனைகளையும் யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் இந்த வேதனையை தாங்கி இருக்கிறார்கள். இன்று 6 மாதம் ஆயிருக்கு. அந்த வேதனைகளை உணர்ந்து கொண்ட ஒரு சிலர் இதை ஒரு போராட்டமயப்படுத்த நினைக்கின்றனர். ஆனால் அவர்கள் போராடினது பிழை என்று நாங்கள் கூறவில்லை. ஏனென்றால் அவர்கள் வேதனை 16 ஆண்டுகளாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவர்களின் வேதனைகளை எமது அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து இந்த ஆணரவு உப்பளத்தை மேலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் விநியோகித்து அதே நேரம் உலகத்துக்கும் எவ்வாறு இந்த ஆணரவு உப்பளத்தை வெளிநாடுகளுக்கு விநியோகிப்பது என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கி தான் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆணரவு என்பது இலங்கைக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது விநியோகிக்கப்படும் உப்பு கூட்டுத்தாபனமாக திகழும் என்று இந்த பிரதேச மக்களுக்கு கூறிக்கொள்கிறோம்.